காலையில் மணி 6:30 ஆகுதுங்க. 6:30 மணிங்கும் போது பொழுது அத்தனை உயரம் வந்துரு. ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா கருக்கள் மூட்டம் மேகமாக இருக்குது. சரி, பால் கறந்துக்கிட்டு இருந்தாங்க. பாலுக்கு தூக்கு வச்சுட்டு நான் அப்படியே அடிவாரம் வரைக்கும் வாக்கிங் போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டேங்க. பாருங்கள், குருவிகளோட சத்தம், அமைதியான ஒரு காலை பொழுது, மனசுக்கு ஒரு அமைதியாக இருக்குதுங்க, சந்தோஷமாக இருக்குது. இந்த மாதிரியான விஷயமெல்லாம் எங்கே கிடைக்கும்னா கிராமத்து பக்கம் தாங்க கிடைக்கும். ஹாய், ஹலோ, வணக்கங்க. காலையில் நேரத்துலேயே எழுந்திரிச்சு வாசல் தெளிச்சிட்டு பாத்திரமெல்லாம் கழுவி வச்சுட்டு கொஞ்சம் தாங்க கழுவுனேன், நிறையா கிடக்குதுங்க. கொஞ்சம் கழுவிட்டு பாலுக்கு தூக்கு கழுவி எடுத்துக்கிட்டு நம்ம கிளம்பி வந்தாச்சுங்க. பாருங்கள், பொழுது இன்னும் அத்தனை நேரம் வரல, அருமையாக இருக்குது பாருங்கள். மழை காட்டுறேன் பாருங்கள். மழை பெஞ்சதுக்கு இடையில ஒரு மழை பெஞ்சுதுங்களாம். நல்லா ஓரளவு மழை இருக்குது, மறுபடியும் ஒரு அரைளவு மழை இருக்குது. ஆனால் இதெல்லாம் பத்தாது பூமிக்கு. ஆனாலும் அந்த மலைக்கு மலையில் அப்படியே பசுமையாக மரம் செடி கொடி எல்லாம் தழைஞ்சு பசுமையாக இருக்குது பாருங்க மலை. இந்த இடத்துல ஒரு வீடு ஆயிடுச்சுங்க. நேற்று தான் வந்திருக்காங்க. இந்த இடத்துல இந்த சைட் போட்டிருக்காங்க, அதில் அவங்க வீடு கட்டி வந்திருக்காங்க. அதுவும் சொந்தக்காரங்க தாங்க. இடையில ஒரு வீடு ஆகிருக்குது.